ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விலங்கிலையங்களில் முக்கியமான ஒரு இலையமான தசை இலையத்தை தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தசை இலையம் 3 வகைப்படும். இதய தசை, வன்கூட்டு தசை, மலமளப்பான தசை. நாங்கள் இப்போ ஒவ்வொரு தசையாக பார்ப்போம். இதய தசை இது ஒரு முக்கியமான தசையாக காணப்படும். இது எங்களோட இதயத்தில் மட்டும்தான் காணப்படுது ஒரு தசையாகும். இந்த இதய தசைகள் குறுகிய உருளை வடிவான கலங்களாக காணப்படும். கலங்களில் குறுக்கு வரிகள் காணப்படும். அதே மாதிரி இவை கிளை கொண்டதாக காணப்படும். இவங்களோட களத்திட மத்தியில் ஒரு தனி கரு காணப்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த இதய தசைகள் இச்சையின்றி இயங்கக்கூடியது. அதாவது விருப்பமோ விருப்பமில்லையோ அவங்க கட்டாயமாக இயங்கித்தான் ஆக வேண்டும்ன்ற சூழ்நிலையோடு இயங்கக்கூடிய ஒரு தசையாகத்தான் இந்த இதய தசை காணப்படும். அதே மாதிரி இதய தசைகள் அதிகளவான இலைமணிகளை கொண்டு காணப்படும். இலகுவில இவங்க களைப்படையவும் மாட்டாங்க. அதே மாதிரி இதய தசைக்கான சிறப்பியல்புகளும் காணப்படும். எப்படி இருக்கும்னு சொன்னால், இவங்க அதுக்குரிய முறையில் இயங்கக்கூடிய ஆக்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களில் இடைப்புகுந்த வட்டத்தட்டுக்கள் காணப்படும். இதெல்லாம் இதய தசைக்குரிய சிறப்பியல்பாக காணப்படும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் வன்கூட்டு தசை. இந்த வன்கூட்டு தசை இதய தசைகளை மாதிரியே காணப்பட்டாலும் இது நீண்டதாகவும் உருளை வடிவானதாகவும் காணப்படும். இதில் குறுக்கு வரிகள் காணப்படும். ஆனாலும் பல கருக்களை கொண்ட தசையாக காணப்படும். இந்த கருக்கள் களத்திட விளிம்புக்கு தள்ளப்பட்டு தான் காணப்படும். இந்த தசைகள் எப்படியானதுண்டா இச்சை வழி இயங்கக்கூடிய ஆக்கள். அப்போ இச்சை வழி இயங்கக்கூடிய இவங்க எங்கெங்க காணப்படுவாங்கன்னு பார்த்தா, எங்களோட கை, கால், முகத்தசைகளில் காணப்படும். கையில் இருதலை, முத்தலை தசைகளில் இந்த வன்கூட்டு தசைகள் காணப்படும். இவங்களில் அதிகளவான இலைமணிகள் காணப்படும். எனினும் இவங்க இலகுவில் களைப்படையக்கூடிய ஆக்களாகத்தான் இவங்க காணப்படும். மூணாவது வகையான தசையான மலமளப்பான தசையை நாங்கள் பார்ப்போம். இந்த மலமளப்பான தசையோட வடிவம் கொஞ்சம் வித்தியாசமாக கதிருருவான களமாக காணப்படும். இந்த கதிருருவான களங்களில் களத்திட மத்தியில் தனிக்கரு காணப்படும். அதே மாதிரி குறுக்கு வரிகள் இங்கே காணப்பட மாட்டாது. இவை தனித்தனி களங்களாகத்தான் காணப்படும். அதே மாதிரி இவை எங்கே காணப்படும்டா, எங்களோட உணவு கால்வாய் தொகுதி, குருதி கலன்களோட சுவர், சிறுநீர் பாய், கருப்பாய் போன்ற மெல்லிய பகுதிகளில் தான் இந்த மலமளப்பான தசைகள் காணப்படும். இங்கு அதிகளவான இலைமணிகள் காணப்பட மாட்டாது. ஆனாலும் இவை இலகுவில் களைப்படையாத தசைகளாக காணப்படும். இவை இச்சையின்றி இயங்கக்கூடிய தசைகளாக காணப்படும். விலங்கிலியத்தில் காணப்பட்ட 3 வகையான தசை இலையங்களையும் பற்றி நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தசை இலையங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் வேற்றுமைகளை ஒப்பிட்டு ஒவ்வொரு வருடமும் பாஸ் பேப்பரில் ஒரு கேள்வி எப்படியோ வரப்போகுது. அதால் நான் பிள்ளைகள் உங்களுக்கு இங்கே ஒரு டேபிள் ஒன்று சேர்த்துருக்கேன். இந்த டேபிளை வச்சு உங்களுக்கு தசை இலையங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் வேற்றுமைகள் ஒவ்வொரு தசை இலையத்திலையும் சிறப்பான இயல்புகள் உங்களுக்கு விளங்கி கொண்டு பாஸ் பேப்பர் கேள்வியை செய்யக்கூடியதாக இருக்கும் நினைச்சது.